الشفاعة هب لنا بالقيامة مشفقا وهلنا من دعايا سيدي خير النبي. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சங்கைக்குரிய முஃமினீன்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இறக்கி தந்த பாக்கியமான குர்ஆன் ஷரீஃப் கியாமத்து நாள் வரை வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள ஒரு தொடர்பு. யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அவர் அல்லாஹுவை பற்றி கொண்டார் என்ற அர்த்தம். யார் குர்ஆனுடைய தொடர்பில் இருக்கிறாரோ அவர் ரப்பினுடைய தொடர்பில் இருக்கிறார். உலகத்திலேயே ஓதப்படக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன் மட்டும்தான். உலகத்தில் எந்த வேதங்களும் ஓதப்படுவதில்லை. ஆனால் ஓதப்படக்கூடிய ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மாத்திரம்தான். அதனால்தான் குர்ஆன் ஷரீஃபினுடைய கருத்துக்கள் காலங்கள் எவ்வளவு மாறினாலும் குர்ஆனுடைய கருத்துக்கள் உலகத்தில் பாதுகாக்கப்படுவதற்குண்டான காரணம் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய வாழ்வும் பரக்கத்தும் குர்ஆனோடு தொடர்பு தான். இந்த உம்மத்தினுடைய வாழ்வின் மேன்மையும் வாழ்வின் எல்லா பரக்கத்துகளுக்கும் காரணம் குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அறிமுகப்படுத்தும் பொழுது இது முபாரக்குன் பரக்கத்தானது என்று சொல்கிறார். வாழ்வினுடைய பரக்கத்திற்கு காரணம் என்பது தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே சுவாரஸ்யம் இல்லாமல் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறதா என்றால் அதற்கு தீர்வு குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபி ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்துல் முஃமினீன். இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அழகிய உபதேசமாக, உங்களுடைய உள்ளத்திற்குண்டான ஷிஃபாவாக, மருந்தாக, ஹிதாயத்தாக, ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறேன் என்று அருள்முறை குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. குர்ஆன்லேயே நமக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது. நம்மை பயங்காட்டக்கூடிய ஒரு ஆயத்துன்னா குர்ஆன் ஷரீஃபில் யாசீனில் வருது, ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். யாருக்கு வயசாகுதோ அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஒரு திருப்பி அமைப்பான். சிறுபிராயத்தில் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலகீனமாக இருக்கிறானோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வயது ஆக 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 அந்த பலகீனம் திரும்ப வந்துடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 40 வயசானால் முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தா ஒவ்வொரு உடலாக பலகீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது. உடலிலே முதுமை வர 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 உடலில் பலகீனம் ஏற்படுகிறது. பல்வேறு விதமான மனசங்கடங்கள் ஏற்படுகிறது. சிலருக்கு குடும்பங்களில் மரியாதை இல்லாமல் ஆகுது. ஒரு நாளுக்கு இருந்த அதிகாரம் அவர்களை விட்டு செல்கிறது. காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைகளெல்லாம் ஏற்படுகிறது. இந்த வயோதிகத்திலேயும் கூட சில பேருக்கு மறதி ஆகிடுது. அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடுது. மனிதனுடைய அறிவிலே பலகீனம் ஏற்படுகிறது. முதுமையிலே இதெல்லாம் வருகிறது என்று சொன்னாலும் கூட யார் குர்ஆனுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ, குர்ஆனை நேமமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளவு வயசானாலும் சரி அவங்களுடைய அறிவில் தெளிவு இருக்கும், அறிவில் தெளிச்சு இருக்கும். அதுக்கு எத்தனையோ வரலாறுகளும் நமக்கு சான்றுகளும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனில் அதிகமாக தொடர்புள்ளவங்க கலீஃபாக்கள்லேயே 4 கலீஃபாக்களில் அதற்கு உஸ்மானி கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனோடு அவங்களுக்குள்ள தொடர்பை உலகம் அறிந்தது. இந்த உலகத்தில் அவங்க இறந்தது கூட, ஷஹீதாக்கப்பட்டது கூட குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கும் பொழுது தான். ஆனால் கலீஃபாக்கள்லே அதிகமான கால ஆட்சி செய்தவங்க அவங்க தான். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற வீர தீர பெருமகனார் எடுக்க முடியாத அறிவையும் கூட சில காரியங்களையும் கூட அதற்கு உஸ்மானி கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் 80 வயதினுடைய அந்த நிலையில் இந்த உம்மத்தில் முதலாக கடற்படையை நியமித்தவர்கள் அவர்கள் மாத்திரம்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா கூட கடலை பார்த்ததில்லை. கடலை பற்றி சொல்லும் பொழுது அப்படியா, அவ்வளோ பெரிய ஒரு அபாயமாக, அதில் வேண்டான்ட்டாங்க. ஆனால் முதலாக தங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் இந்த உம்மத்திற்குண்டான கடற்படையை நியமித்தது, அது மாதிரி மஸ்ஜிது நபவியை விஸ்தரித்தது, பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அதற்கு உஸ்மானி கனி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தார் என்பது மாத்திரமல்ல, அவங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் அறிவினுடைய ஒரு தெளிச்சியும் முதுமையினுடைய அந்த ஒரு நிலையிலே அனுபவம் கிடைத்து எந்த விதமான ஒரு நிலையில் அறிவிலே குறைபாடுகள் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிந்தது என்று சொன்னால் குர்ஆனுடைய தொடர்புன்னு சொல்கிறான். வரலாற்றிலே மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் அதை பற்றி உலகத்தில் பல விதமான குறைகள் சொல்கிறார் என்று சொன்னாலும் கூட ஒரு பெரிய இறைநேசர் அந்த மனிதன். அதற்கு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய இறைநேசர். நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்தவர். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆட்சியே செய்தார். காபூலிலிருந்து செங்கல்பட்டு வரை இவருடைய ஆட்சி நீடித்திருந்தது. 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்.
88 வயதுக்கு மேல் அவர் வாழ்ந்தார். தங்களுடைய பிந்திய காலகட்டத்திலே பல்வேறு விதமான நல்ல முடிவுகளை தீட்சண்யமான அறிவோடு எடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஃபோட்டோவை எங்கேயாவது பார்த்தாலும் கூட அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கும். யானையினுடைய அந்த நிழலிலே கூட யுத்தகலம் நடந்த நேரத்தில் கூட யானையினுடைய நிழல், அந்த நிழலில் உட்காந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குர்ஆன் என்பது ஒரு மனிதன் எவ்வளோ வயதானாலும் சரி, பிந்திய காலகட்டத்தில் கண்ணியத்தையும் தீட்சண்யமான அறிவையும், மனித முதுமையில் உடலில் பலகீனம் ஏற்படலாம், அது ஏற்பட்டு தான் ஆகும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அந்த முதுமையிலையும் கூட அறிவின் தெளிவும் தீட்சண்யமான ஒரு நிலைப்பாடும் மனித அறிவு மங்கி போகாத ஒரு நிலையும் இருக்கும் என்று சொன்னால் அது குர்ஆனுடைய தொடர்பை யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு வரலாற்றை அடிப்படையாக வைத்து தெளிவு சொல்கிறார். அதனால் குர்ஆன் ஓதுகிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு நாளும் கூட நமக்கு கழிந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் குர்ஆனை கவனமாக பார்த்து ஓதக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய நிலைப்பாட்டை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஓத தெரியல, இவன் தான் தெத்தி ஓதுறாங்க என்று சொன்னாலும் கூட அப்படி ஓதுபவர்களுக்கு கூட சிறந்த கூலி இருக்கிறது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதனால் இந்த குர்ஆன் உம்மத்திற்கான ஒரு பெரிய சொத்து. குர்ஆன் இந்த உம்மத்தினுடைய பரக்கத், நம்முடைய வாழ்வின் உயர்வு, உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை போல குர்ஆனுக்கும் இந்த உம்மத்திற்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. அதனாலே குர்ஆன் சல்லல்லாஹு பணிகளில் முதல் பணி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்ன அல்லாஹுடைய ரசூலின் பணிகளிலே முதல் பணி குர்ஆனை ஓதுவது என்று சொல்கிறார். அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பிப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அது குர்ஆன் என்பது ஒரு பெரிய பாரம்பரியம். அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தந்து இன்று வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பாரம்பரியம் குர்ஆனுடைய திலாவத் என்பது. அதனால் இந்த குர்ஆனை ஓதுவதை நம்முடைய வாழ்க்கையிலே நேமமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதை கொண்டு உலக ரீதியான எத்தனையோ பயன்பாடுகளும் மறுமை ரீதியான பயன்பாடுகளும், ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை என்று வருகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு உன்னதமானதாக அல்லாஹ் நமக்கு தந்த செல்வம் பொக்கிஷம் குர்ஆன் ஷரீஃப். நேமமாக அதை ஓதுவோம், குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா அதை கொண்டு நமக்கு சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹு தஆலா நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மேன்மையானதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.